Boomer. Got my enemies virality down too. Watch how you know who be coming through 3. First servants runs on my chemistry 4. ஹலோ கேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரதீப் ஹீரோ பண்ணி அண்ட் வசந்த் டைரக்ஷன் ரிலீஸ் ஆகக்கூடிய மூவி தான் டிராகன். அந்த படத்தோட ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வெளியில் ஷேர் பண்ண போகிறோம். எந்த விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆச்சு, எந்த விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகலாங்கிறத தாண்டி இந்த படம் எல்லாருமே சொல்கிற மாதிரி உண்மையுமே டானோட சீக்கிரம் தான், டானோட பார்ட் 2 இல்லையாங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில் இந்த வீடியோ பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் ரிவ்யூவர். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டிராகன் இந்த படத்தில் ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா ஹீரோ வந்து ரொம்ப புத்திசாலி அண்ட் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் நல்லா படித்து மெடல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவர் ஒரு பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் எனக்கு நல்லா படிக்கிற பசங்களோட கெத்தா சுத்தர பசங்க தான் பிடிக்கும், சொன்னாலும் நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ என்ன முடிவு பண்ணுவார்னா, நம்ம நல்லா படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, கெத்தா சுத்துறது தான் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தப்பான விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்குவார். ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் போய்ட்டு இதான் கெத்துன்னு நினச்சி அரியர் வைக்கிறது, அராத்து பண்ணுறது, திமிர்த்தனம் பண்ணி சுற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வார் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய மூவிஸில் வந்துருப்போம். ஸோ பட் இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் அவரோட லைஃப்பில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆச்சு அண்ட் எந்த அளவுக்கு ஹீரோவோட வாழ்க்கையை வாட்டி வதைக்க போதுங்கிறதா டிராகன் அப்படிங்கிற படத்தோட ஒரு சிம்பிள் ஒன்லைன். இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போகிறேன். ஓகே, அப்படியே ரிவ்யூஸ் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் விஷயங்கள். பாசிட்டிவ்னா நான் ரசிச்சு பார்த்த சில விஷயங்கள், இல்லை எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள். சில வந்து மொதல் விஷயமே அந்த படத்தில் வந்து சொசைட்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜ் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லலாம். லிட்டரலி நம்ம இந்த மாதிரியான ஒரு காலேஜ் லைஃப் ஸ்டைல் மூவினா என்ன பார்ப்போம், நம்ம ஹீரோ பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அரியர் வச்சா கரெக்டு, அவன் லவ் பண்ணுறது கரெக்டு, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ஏமாத்துறது கரெக்டு, அண்ட் கிளாஸை பங்க் அடிக்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோமாளித்தனம் பண்ணிட்டு கடைசியில் வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. நல்லா படித்து நேர்மையாக வாழ்ந்தவன் கிட்டத்தட்ட ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுற மாதிரி தான் காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். பட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் அந்த சீக்வன்ஸ் இருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃபில் அந்த இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவ்வளோ சூப்பராக அமைச்சிருப்பாங்க. காலேஜுக்கான முக்கியம் அந்த டிகிரிக்கான முக்கியத்தையும் தாண்டி நீ இப்போ செய்கிறப்ப பின்னாடி உன்னை துரத்தி வந்து வேட்டையாடதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை முடிச்சிருப்பாங்க. எனக்கு கடைசியில் இன்னொரு மெசேஜுமே வச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டுமே உண்மை நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் முக்கியமான ஒரு மெசேஜாக எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அண்ட் செகண்ட் விங் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிங், இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை ஃபுல்ஃபில்லாக பண்ணிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மிஸ்கின்ஸோட கேரக்டர் ஆகட்டும் அதெல்லாம் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. லிட்டரலி நம்ம எஸ்எஸ்ஓட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அது அப்படிலாம் கிடையாது. நம்ம ரிலேட்டில் பார்ப்போம் இல்லையா. ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஷனலான ப்ரொஃபஸர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் மிஸ்ஸிங் கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் 2 ஹீரோயின் இருக்காங்க, 2 ஹீரோயினுக்குமே ஒரு முக்கியமான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அனுபவம் பரமேஸ்வரன் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ட்விஸ்ட்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி படத்தில் இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்த கேரக்டர் வந்து அப்பா கேரக்டர் பண்ணி தான் மரியன் ஜார்ஜ் தான். ஸோ அவர் வந்து ஹீரோட அப்பா வருவார். ஸோ அந்த கேரக்டர் உண்மையுமே செம்மையாக ரைட் பண்ணியிருப்பாங்க. அவர் அப்பா வேணா அப்பா தான், பட் தான் பையன் எது செஞ்சாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், தான் பையனோட வாழ்க்கையை வெறுக்கத்துன்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்படலாம் அந்த பையன்கிட்ட காட்டாமல் வளர்க்கூடிய ஒரு அப்பாவாக தான் அமைச்சிருந்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் அவர் வந்து அவர் எமோஷனலாக பையன்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் அவ்வளோ செம்மையாக கனெக்ட் ஆகிருந்திருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் என்னென்ன எமோஷனல் சீக்வன்ஸ்க்கு நாங்கள் அவையாக ஃபீல் ஆயிருந்தாலும் கிளைமேக்ஸில் கூட அந்த ஒரு அப்பா பையன் எமோஷனல்ங்கிறது கண்டிப்பாக அவங்க கூட கனெக்ட் ஆகிரும். அதுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் மரியன் ஜார்ஜோட அந்த ஒரு ஆக்டிங்கையும் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து விஜய் சித்து அண்ட் ஹர்ஷித் 2 பேரும் நடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ விஜய் சித்து அண்ட் ஹர்ஷித் வந்து தனித்தனி ட்ராக்ல தான் இருப்பாங்க. தனித்தனியாக அவங்க பண்ணக்கூடிய காமெடி நல்லா தான் இருக்கும். பட் எதுவுமே அந்த நம்ம யூடியூப்ல பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காது. அந்த விஜய் சித்துவோட ஹர்ஷத்துக்கு தான் ரன் டைம் அதிகமாக இருக்கும். பட் இவங்க 2 பேர் அந்த 2 கேரக்டரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் இருக்கும். அப்போ அவங்க 2 பேரோட அந்த கான்வர்சேஷன் உண்மையிலுமே செம்மையாக இருக்கும். அந்த இடம் தான் நான் உண்மையிலுமே ஒரு லாஃப்டர் அனுபவிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அடுத்தது வந்து இந்த படத்தோட மியூசிக் உண்மையுமே நிறைய இடத்துல நல்லாவே இருந்துச்சு. அந்த பீஜம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் உண்மை நல்லாவே பண்ணியிருப்பாங்க. நிறைய மியூசிக் வந்து மண்டைக்குள்ளே நிற்கிற மாதிரியான நல்ல ஒரு பீஜிங் போட்டிருக்காங்க. அண்ட் சாங்ஸ்னு வரும்போது நம்ம எஸ்டர் பாடியிருந்த அந்த சாங்ஸ், ஏண்டி விட்டு போன அந்த சாங்ஸ் உண்மை நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃபயர் சாங் அந்த சாங்குமே நல்லா இருந்துச்சு. இது தாண்டி பெருசாக அந்த ஒரு சாங்ஸும் எனக்கு பிடிக்கல மீன்ஸ் நான் பெருசாக கவனிக்கல. பட் நிறைய சாங்ஸ் இருந்துச்சு, அது மட்டும் நல்ல உறுதியாக சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட்னா அந்த ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் செட்டு போட்டு எடுத்துருக்காங்க, அது உண்மையாக நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த காலேஜுக்குள்ளே நடக்கூடிய விஷயங்கள், ஷார்ட் பண்ண விஷயங்கள் மாதிரி சொல்லிட்டு எல்லாமே செம்மையாக பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் கடைசியாக ஒன்று சொல்லணும்னா நம்ம டேரக்டர் தான் சொல்லணும். ஸோ அவர் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் உண்மையாக நல்லாவே பண்ணிருக்கான்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன தான் கிரிஞ்சி சீக்வன்ஸ் வந்து அங்கங்கே லேக் கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான கன்வின்சிங்கான நிறைய ஜஸ்டிஃபைட் சீக்வன்ஸ் வைக்கும்போது அது உண்மையிலுமே செம்மையாக கன்வின்ஸ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி டைலாக்ஸுமே நல்லாவே அமைச்சிருந்தாங்க, அது உண்மையாக நல்லாவே இருந்து நிறைய ஒன்லைனருமே ரசிக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். ஓகே, இப்போ முன்னாடி நெகட்டிவ் ஷேர் வந்துடலாம். ஸோ நெகட்டிவ் ஷேர் வந்துட்டுனா எனக்கு பிடிக்காத இல்லை நான் ரசிக்காத சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது கம்மியாக தான் இருக்குது, அப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏன் அப்படி இருக்குன்னா அது வந்து எல்லாமே ப்ரெடிக்டபிள் சீக்வன்ஸாக தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். பிகாஸ் நான் சொன்னது தான் இந்த டான் மூவியில் அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அங்கே நிறைய கரிஞ்சி சீக்வன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. லைக் அரியர் வைக்கிறது, கெதா சுற்றுறது, கிளாஸை பங்க் பண்ணுறது அந்த மாதிரியான
ரெகுலராக நம்ம பார்த்தா ரொட்டீன் சீக்வன்ஸ் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஈஸி ப்ரெடிக்டபிளாக இருக்கும். ஸோ ஈஸி ப்ரெடிக்டபிளாக இருக்கிறதுனால அது மேலே நம்மளுக்கு பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப லேக் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ மைனர் லேக்காக தான் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ சொபா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரக்கூடிய லெவலில் வரும்போது அங்கே ஒரு சின்ன சம்பவம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் சம்பவத்தினால அது கொஞ்சம் ஏறி வர மாதிரி இருக்கும். பட் அந்த ட்விஸ்ட் அண்ட் சம்பவம் வர வரைக்கும் அந்த படம் கண்டிப்பாக ஒரு லேக் சீக்வன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஒரு கம்ப்ளீட் லேக்னு சொல்லிட முடியாது. அங்கங்கே சில இடங்களில் அந்த லேகுங்கிறது கண்டிப்பாக எட்டிப்பாங்க. அண்ட் அடுத்த விஷயமே இந்த படத்தில் வரக்கூடிய இந்த சில சாங்ஸ், நான் சொன்ன அந்த எஸ்டிஆர் சாங்ஸ் அந்த ஃபயர் சாங்ஸ் தவிர்த்து மீது எந்த சாங்ஸுமே பெருசாக நல்லாவும் இல்லை. அதே மாதிரி அதோட பிளேஸ்மெண்ட்டுமே எனக்கு பெருசாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் இன்னுமே இந்த ஒன்லைனர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணி அந்த சித்து கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் நிறைய சீக்வன்ஸ் வச்சிருந்தா உண்மையாக நிறைய ஃபன் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த காமெடி செக்மெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் சென்ஸ் ஆட் பண்ணியிருந்தா உண்மையுமே ஒரு லாஃப்டர் சீக்வன்ஸ் நிறைய இருந்த மாதிரியான ஃபீல் கொடுத்துருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ தேடி பார்த்தாலும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் மைனஸ் அந்த படத்தில் தெரிஞ்சது. ஒரு நல்ல ஒரு ஃபன் மூவியாக இருந்ததுனால பெருசாக நான் மைனஸ் எதுவுமே நோட் பண்ணல. இதை தவிர்த்து என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். பட் ஸ்டில் இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி நான் சொல்லணும்னா இந்த படத்தோட அந்த எண்டிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேட் எண்டிங் தான். பட் வந்து அதுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சு ஹாப்பியாக மாற்றிருப்பாங்க. லிட்ரலி ரொம்ப காமிக்கலாக கொண்டு போகாமல் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான எண்டிங்காக கொடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த விஷயமே எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா உண்மையுமே ஒரு நல்ல ஃபன் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக 2-3 தடவை கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஃபன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால தாண்டி இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க இல்லை அரியர் வச்சு அவதிப்பட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பர்சனலி செம்மையாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு முன்னாடி இந்த டானு வானர் மயிரம் மாதிரியான படங்கள் பார்த்துட்டு இதுதான் காலேஜ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி கண்டிப்பாக கொஞ்சமாவது ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ சொல்லணும்னு நினச்சி தான் சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ ஒப்பீனியங்கிறது எல்லாருக்குமே மாறும் இல்லையா? ஸோ பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன் உங்களோட தாட்ஸ் இந்த மூவியை பற்றினது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பார்க்காதவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஃபன் வாட்சாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி லவ் டுடேக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலி என்னோட ரேட்டிங் இந்த மூவி கேட்டிங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேன். அந்தளவுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நீக்கு ரிலீஸ் இருக்கலையா, ஸோ யாராவது பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒரு சிம்பிள் ஒன்லைனர் ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த விஷயம் நான் ஜவ்வாக இழுக்க விரும்பல. ஸோ இதோட நான் முடிச்சுக்கலாம்னு சொல்கிறேன். எப்பயுமே சொல்கிறேன், இந்த வீடியோஸ் பற்றி தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. எனக்கு ஏதாவது ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுவே கமெண்ட் சொல்லிப்பாங்க. பெஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் தான் அடுத்த வீடியோவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் 0.5%. அண்ட் எப்பயுமே வழக்கமாக சொல்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு 2 காலம் சந்திக்கிறேன். ஜிலேசி ரிவர்ஸ் ஷைனிங் ஆஃப் டாடா. பை. Without slow motion, I don't know if Rajinikanth can exist. I don't know. Good joke. எப்பயே சரவ